ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருப்பதியில் வழிபடுவதற்கு என்று ஒரு முறை உள்ளதாம். அந்த முறையில் வழிபட்டால் மட்டுமே திருப்பதி சென்று வந்த பலனையும் திருமாலின் திருவருளையும் பெற முடியும் என்கிறார்கள். அந்த வகையில் திருப்பதி சென்றதும் முதலில் திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசிக்க வேண்டும். வீடுகளில் அப்பாவிடம் நாம் நினைக்கும் காரியம் நடக்க வேண்டும் என்றால் அம்மாவிடம்தான் செல்வோம். அதேபோல் தாயாரை தரிசித்து நமது கோரிக்கையை சொல்லி வழிபட்ட பிறகு சுவாமியை தரிசிப்பதே சிறப்பானது. பிறகு திருப்பதி பெருமாளின் அண்ணன் என சொல்லப்படும் கோவிந்தராஜ பெருமாளை வழிபட்டு திருமலை பெருமாளின் அருளை பெறுவதற்கு அருள் செய்யும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். திருமலைக்கு சென்றதும் முதலில் புனித புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராட வேண்டும். இதில் குளிப்பது கங்கையில் புனித நீராடியதற்கு நிகரானது. முழுவதுமாக தலை மூழ்கும்படி 3 முறை சீனிவாசா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா என சொல்லி மூழ்கி குளிக்க வேண்டும். அதற்கு பிறகு புஷ்கரணி குளத்திற்கு அருகில் உள்ள வராகசுவாமி கோவிலில் வழிபட்டு அவரிடம் முதலில் அனுமதி பெற வேண்டும். திருமலையை பொறுத்தவரை சீனிவாச பெருமாள் இங்கு கோவில் கொண்டிருப்பதற்கு இடம் கொடுத்ததே வராகசுவாமிதான் என தலபுராணம் சொல்கிறது. நாம் செல்ல வேண்டிய தரிசனத்திற்கான நுழைவு வாயில் வழியாக சுற்றி கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் கால்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் கால்களை சுத்தம் செய்துவிட்டு நுழைவு வாயிலுக்கு வலதுபுறத்தின் மேல் கடப்பாறை ஒன்று தொங்குவிடப்பட்டிருக்கும். அதனை தரிசிக்க வேண்டும். அனந்தாழ்வார் இந்த கடப்பாறையை பயன்படுத்தி பெருமாளை தாக்கினார். இதன் காரணமாகவே பெருமாளுக்கு தாடையில் கொட்டிய இரத்தத்தை நிறுத்த பச்சை கற்பூரம் வைக்கும் வழக்கம் ஏற்பட்டதாம். அடுத்ததாக கோவிலுக்குள் நுழைந்ததும் பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை வணங்கி உள்ளே செல்லும் நுழைவு பகுதியின் மேற்புறத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி என 2 கலசங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். இதை தரிசிப்பதால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. தொடர்ந்து உள்ளே சென்றதும் தங்கத் தகடுகளால் கதவில் ரெங்கநாதர் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். இவரை வணங்கி நமது வேண்டுதல்களை இவரிடம் சொல்ல வேண்டுமாம். அடுத்ததாக ஆனந்த நிலையத்திற்குள் சென்றதும் முதலில் கருடாழ்வாரை வணங்க வேண்டும். பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வார் நமது வேண்டுதல்களை பெருமாளிடம் சொல்வார் என்பது நம்பிக்கை. தொடர்ந்து கருடாழ்வாரை வணங்கிய பிறகு அதன் மேற்கூரையில் 12 ராசிகளின் சின்னங்கள் தங்கத்தகடுகளால் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை வணங்கிய பிறகு பெருமாளை வணங்க வேண்டும். தொடர்ந்து வெளியே வந்ததும் பரமபத வாசல் முன்பும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். தொடர்ந்து பரமபத வாசலுக்கு எதிரே குபேரகுளம் உள்ளது. அதை வணங்கி அங்கு கொடுக்கும் தீர்த்தத்தை வாங்கி பருக வேண்டுமாம். பின்னர் பிரகாரத்தை சுற்றி வரும்போது விமானத்தின் மேல் பகுதியில் வெங்கடேச பெருமாள் உருவம் இருக்கும். வெள்ளிக்கவசம் போடப்பட்டிருக்கும். அதை வணங்கிய பிறகு பிரகாரத்தை வலம் வர வேண்டும். தொடர்ந்து உண்டியல் இருக்கும் பகுதிக்கு வெளியே இருக்கும் தங்கத்தால் ஆன மகாலட்சுமி சிலையையும் வணங்க வேண்டும். உண்டியலுக்கு கீழ் குபேர சக்கரம் உள்ளதால் தான் திருப்பதி உண்டியலில் கோடி கோடியாக பணம் கொட்டுகிறது. இதை வலம் வந்து சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். ராமானுஜரையும் யோக நரசிம்மரையும் வணங்கி வெளியே வந்ததும் மீண்டும் வாசலில் இருக்கும் ரெங்கநாதரை வணங்கி வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி சீக்கிரம் திருப்பதி பெருமாளை தரிசிக்க வரவேண்டும் என வேண்டிக் கொண்டு வெளியே வர வேண்டும். பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட பிறகு மடப்பள்ளியை தொட்டு வணங்கிவிட்டு வர வேண்டும். சுவாமிக்கு படைக்கும் நைவேத்தியம் தயாரிக்கும் இடம் மடப்பள்ளி. அதனால் மடப்பள்ளியை தரிசித்து வணங்கி விட்டு வந்தால் நம்முடைய வீட்டில் அன்னப்பஞ்சம் எப்போதும் இருக்காது என்பது நம்பிக்கை. மீண்டும் கொடிமரத்தை பார்த்து வணங்கிவிட்டு வெளியே வர வேண்டும். கோவிலுக்கு அருகிலேயே இருக்கும் அன்ன சத்திரத்தில் ஒருவேளையாவது அங்கு வழங்கும் அன்ன பிரசாதத்தை வாங்கி உண்ண வேண்டும். திருப்பதியை பொறுத்தவரை பல இடங்களில் அன்னதான கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு ஏழை பணக்காரர் என பாகுபாடு இன்றி அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு வழங்கப்படும். இங்கு அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு பெருமாளே உணவு பரிமாறுவதாகவும் பக்தர்களுடன் அமர்ந்து பெருமாளும் தினசரி உணவு சாப்பிடுவதாகவும் ஐதீகம். திருமலையில் இருந்து புறப்படுவதற்கு முன் கோவில் கோபுரத்தை பார்த்து வணங்கி பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட வேண்டும்.